ஹாய் கேஸ், வெல்கம் டு அவர் பேஜ். எல்லாமே பேசுவோம். இன்னைக்கு வந்து ITR2 எப்படி ஃபைல் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஈஸியான ப்ராசஸ் தான். யாரெல்லாம் ITR1, ITR2, ITR3 செலக்ட் பண்ணுன்றது டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் பாருங்கள். ஆல்ரெடி யாரெல்லாம் எந்த ITR செலக்ட் பண்ணணும்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். அது மூலமாக நீங்கள் உங்களுக்கான ITR நீங்கள் செலக்ட் பண்ணி ஃபைல் பண்ணிக்கோங்க. இதில் இந்த வீடியோவில் வந்து ITR2 எப்படி ஃபைல் பண்ணுறதுன்னு நான் வந்து சொல்ல போகிறேன். இன்கம் டேக்ஸ் பேஜை வந்து லாகின் பண்ணிக்கோங்க, நார்மல் தான். அதுக்கப்புறம் ஒரு யூசர் நேம் உங்களுக்கு ஆல்ரெடி க்ரியேட் பண்ண ஒரு பாஸ்வேர்டு வச்சு லாகின் பண்ணிங்கன்னா பேஜ் வந்துடும். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். எந்த ஃபினான்ஷியல் இயர் நீங்கள் செலக்ட் பண்ணணுன்ட்டு கரண்ட் இயர், அதாவது கரண்ட் அசஸ்மெண்ட் இயர் அப்படின்னா நீங்கள் லாஸ்ட் இயருக்கு ஃபைல் பண்ண போகிறீங்கன்னு அர்த்தம். இது வந்து ஆஃப்லைன், ஆன்லைன் 2 மோடு இருக்குது. இது வந்து ஆஃப்லைன்னா நீங்கள் எக்ஸல் யூட்டிலிட்டி வச்சு ஃபைல் பண்ணணும். அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான ப்ராசஸ். ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறவங்க அதை பண்ணலாம், அவ்வளோ டிஃபிகல்ட்டுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆன்லைனுன்றது நீங்கள் ஈஸியாக வந்து செக் பாக்ஸ் மட்டும் கிளிக் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். எக்ஸல் யூட்டிலிட்டினா நீங்கள் அதுக்காக ரொம்ப டேட்டாலாம் நீங்கள் மேனுவலாக வந்து டைப் பண்ணுற மாதிரி இருக்கும் நிறைய இடத்துல. ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது ஆன்லைன் யூட்டிலிட்டி கொஞ்சம் யூசர் ஃப்ரெண்ட்லி. ஸோ ஆன்லைன் யூட்டிலிட்டி தான் நான் சொல்ல போகிறேன். ஆன்லைன் யூட்டிலிட்டியை நீங்கள் செலக்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து யூசர் ஃப்ரெண்ட்லி கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி டைமும் கொஞ்சம் கன்சியூம் ஆகும், வேறு ஒன்றும் இல்லை. இல்லைனா நீங்கள் எக்ஸல் யூட்டிலிட்டியை டவுன்லோட் பண்ணி நீங்கள் அதை வந்து ஃபில் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் அந்த மாதிரி ஒன்றும் இருக்காது. நீங்கள் கரண்ட் அசஸ்மெண்ட் இயரை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயருக்கு நீங்கள் பண்ண போகிறீங்கன்னு அர்த்தம். கரண்ட் அசஸ்மெண்ட் இயர் ஆன்லைனை செலக்ட் பண்ணி கீழே கண்டினியூ கொடுங்க. கீழே கண்டினியூ கொடுத்தீங்கன்னா ஆல்ரெடி நான் ஃபைல் பண்ணியிருக்கேன், அதை வந்து நான் இது பண்ணுறேன். இப்போ நான் திருப்பி வந்து நியூ ஃபைலிங் கொடுக்குறேன். ஸ்டார்ட் நியூ ஃபைலிங் கொடுங்க. ஸ்டார்ட் நியூ ஃபைலிங் இண்டிவிஜுவல்னு வரும். நெக்ஸ்ட்டு இண்டிவிஜுவல் வந்துட்ட பிறகு நீங்கள் கண்டினியூ கொடுங்க. ITR வந்து எந்த ITR நீங்கள் செலக்ட் பண்ண போகிறீங்க, ITR1, ITR2, ITR4. இப்போ இதுதான் ஆன்லைனில் வந்திருக்கு. ITR3 ஒன்றும் வரல. வந்த பிறகு அதை பற்றி நான் வீடியோ போடுறேன். நீங்கள் வந்து ITR1 எப்படி ஃபைல் பண்ணுறது, உங்களுக்கு ITR1 ஆல்ரெடி லிங்க்கு வந்து கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில், நீங்கள் அதையும் பார்த்துக்கோங்க. ITR1 வந்து ரொம்ப சிம்பிள் தான். ITR2வும் சிம்பிள் தான். பட் வந்து அடிஷ்னலாக ஃபியூ கொஸ்டின்ஸ் வந்து ஆட் ஆகும். வேறு எந்த டிஃப்ரென்ஸும் மேக்ஸிமம் இருக்காது. ITR1 ஃபைல் பண்ணிட்டு ITR2 வந்து நீங்கள் டிஃபிகல்ட்டுன்னு ஃபீல் பண்ணுறதுல ஒன்றுமே இல்லை. ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்கு நிறைய வந்து இன்கம் டேக்ஸ் போர்ட்டலை பற்றி தெரிஞ்சிருக்குன்னு தான் அர்த்தம். ஸோ நீங்கள் ITR2வை ஈஸியாக நீங்கள் பண்ணிக்கலாம். இதில் ITR2வை நான் செலக்ட் பண்ணி ப்ரொசீட் வித் ITR2ன்னு கொடுக்க போகிறேன். அப்புறம் இந்த பேஜ் வரும், இந்த பேனர். நீங்கள் இதை ஜஸ்ட் ஓகே கொடுத்தா போதும். அப்புறம் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் இதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து உங்களுக்கு இந்த பேஜ் வரும். டேக்ஸ் இன்கம் மோர் தென் பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட். அதனால தான் நம்ம ஃபைல் பண்ண வரோம். அதாவது இன்கம் டேக்ஸ் வந்து நம்ம பே பண்ணுற மாதிரி கண்டிஷனில் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கிறோம். இந்த ரெண்டாவது ஆப்ஷன் வந்து நீங்கள் யாரெல்லாம் செலக்ட் பண்ணணுன்னா 1 crore மேலே பேங்க்கில் யாருன்னா டெபாசிட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த ஃபினான்ஷியல் இயரில் நீங்கள் வந்து ஆப்ஷன் 2வை செலக்ட் பண்ணிக்கணும். அதே மாதிரி 2 lakhs வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ணி எங்கன்னா ஃபாரின் டூர் போயிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆப்ஷன் 2வை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மூணாவது வந்து உங்களோட எலக்ட்ரிசிட்டி பில் வந்து 1 lakh மேலே இருந்ததுன்னா லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயரில் நீங்களும் வந்து ITR2வில் ஆப்ஷன் 2வை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து ஆப்ஷன் 1னை செலக்ட் பண்ணி நீங்கள் ஃபைல் பண்ணால் போதும். நான் இங்கே வந்து என்னோடய இது வந்து டேக்ஸ் வந்து கட்டணும் மோர் தென் எக்ஸம்ஷன் லிமிட்டில் இருக்கனால நான் இதை சூஸ் பண்ணிக்கிறேன். ITR2 சூஸ் பண்ணுறதுக்கான ரீசன் வந்து ஆல்ரெடி டிஸ்கிரிப்ஷனில் இருக்க மாதிரி நான் வந்து ஒரு இது பண்ணியிருக்கேன். ஷார்ட் டைம் லாங் டைம் வந்து ஷேரை வந்து சேல் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து நான் ITR2 வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். இதில் வந்து உங்களுக்கு இந்த ஆப்ஷன் வரும். நெக்ஸ்ட் வந்து ஜென்ரல் ஆப்ஷன் இன்கம். இங்கே இந்த இன்கமில் வந்து நீங்கள் எதெல்லாம் உங்களுக்கு தேவையோ அதெல்லாம் நீங்கள் இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து சேலரி ரிலேட்டடான டீட்டெயில் நீங்கள் இங்கே தரணும். ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி எதனா செல் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து இதை வந்து இங்கே மென்ஷன் பண்ணணும். அதே மாதிரி ஷெட்யூல் கேபிட்டல் கெயின் CG, இதுதான் வந்து நீங்கள் வந்து எதனா ஷேரை வந்து வாங்கி விற்றுந்தால் உங்களுக்கு இது வரும். அதாவது ஷார்ட் டேர்மாக, அதாவது 1 இயருக்கு பிஃபோராக நீங்கள் எதனா ஷேரை வந்து செல் பண்ணியிருந்தீங்கன்னா, வாங்கின ஷேரை நீங்கள் செல் பண்ணியிருந்தீங்கன்னா 1 இயர் பிஃபோர் நீங்கள் இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஷெட்யூல் 112 இதுதான் வந்து லாங் டைமாக நீங்கள் வந்து 1 இயருக்கு அபோவ் நீங்கள் எதனா ஒரு ஷேரை வந்து ஹோல்ட் பண்ணி நீங்கள் செல் பண்ணிங்கன்னா நீங்கள் 112 வந்து
செலக்ட் பண்ணிக்கோங்க. யாருன்னா கிரிப்டோவில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து அதில் வர செல்லை வந்து நீங்கள் வந்து டேக்ஸ் கட்டணுன்னா நீங்கள் வந்து இந்த இதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இதில் வேறு எந்த டிஃபிகல்ட்டியும் உங்களுக்கு வந்து இருக்காது. உங்களுக்கு எதெல்லாம் நீங்கள் பே பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, எதெல்லாம் உங்களுக்கு வந்து அப்ளிகபிள் ஆகுதோ நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணிக்கோங்க. டீட்டெயில் ஆஃப் சேலரி, நீங்கள் வந்து உங்களோட ப்ரொஃபஷன் ஆஃபீஸ்லேருந்து நீங்கள் எதனா சேலரி வாங்கியிருந்தீங்கன்னா நீங்கள் இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஷெட்யூல்டு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, நீங்கள் எதனா வந்து ஹவுஸை வந்து செல் பண்ணியிருந்தீங்களானோ பை பண்ணியிருந்தாங்களானோ நீங்கள் இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. கேபிட்டல் கெயின், இது வந்து நீங்கள் எதனா வந்து ஷேரை வந்து ஷார்ட் டைம் கெயின் எதனா எடுத்துருந்தீங்கன்னா நீங்கள் இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. லாங் டைம் கெயின் எடுத்துருந்தா உங்களுக்கு இந்த இது வந்துடும். இது ரொம்ப ஈஸி தான். உங்களுக்கு வந்து ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணி உள்ளே போய் டீட்டெயில் கொடுக்குற மாதிரி இருக்கும். ரொம்ப டிஃபிகல்ட் இருக்காது. அதேமாதிரி கிரிப்டோவில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் இந்த ஆப்ஷன் எடுத்துக்கலாம். அதேமாதிரி அதர் சோர்ஸ்லேருந்து உங்களுக்கு எதனா வந்திருந்ததுன்னா நீங்கள் இதையும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இதில் மேக்ஸிமம் இதை தாண்டி நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை. டிடக்ஷன் இது ஆல்ரெடி இருக்கிறது தான். நீங்கள் இதில் எதனா டிரெக்ஷனை வந்து ஃபில் பண்ணணுன்னா நீங்கள் இந்த ஆப்ஷன் எடுத்துக்கலாம். இதை வந்து டீட்டெயிலாக வந்து ஓல்ட் ரெஜிமில் வந்து நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து கண்டினியூ கொடுங்க. இந்த பேஜ் வரும், திருப்பி இந்த பேனர் வரும். திருப்பி இது ஓகே கொடுங்க. இது நாட் அண்ட் பிக் டாஸ்க்கு. அப்புறம் நீங்கள் ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் இதை நீங்கள் வந்து ரொம்ப மேண்டரியாக நீங்கள் வந்து பார்த்து ஃபில் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பர்சனல் இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஆஸ் யூஷுவல் உங்களோட டீட்டெயில்ஸ் தான் இருக்கும். அதை வந்து நீங்கள் ஒரு டைம் வந்து கரெக்ட் பண்ணிக்கோங்க. தட் மீன்ஸ் நீங்கள் எதனா இன்ஃபர்மேஷன் வந்து மிஸ்மேட்சாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி செக் பண்ணிட்டேன், எனக்கு எந்த வித மிஸ்மேட்சும் இல்லை. ஸோ அதனால் வந்து நான் இந்த இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு காட்டல. கான்டாக்ட் டீட்டெயில், இதில் வந்து உங்களுக்கான கான்டாக்ட் டீட்டெயிலெலாம் கரெக்டாக இமெயில் ஐடி உங்களோட மொபைல் நம்பர்லாம் இருக்கும். நீங்கள் அதை பார்த்து வந்து கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. இதுதான் முக்கியமான பேஜ், ஃபில்லிங் ஸ்டேட்டஸ். இதுதான் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணணும் ப்ராப்பராக. இது வந்து ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து நீங்கள் வந்து டியூ டேட்டுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இந்த ஐடிஆர் ஃபைல் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. டியூ டேட்டுக்கு அப்புறம் நீங்கள் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து இந்த ரெண்டாவது ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுதான் இதில் இருக்க டிஃப்ரென்ஸ், வேறு எந்த டிஃப்ரென்ஸ் இல்லை. ஸோ நான் டியூ டேட்டுக்கு முன்னாடி பண்ணுறேன். ஸோ நான் இந்த ஃபஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் எந்த டேக்ஸ் ரிஜிம் எடுக்க போகிறீங்கன்றது இங்கே தான் நீங்கள் மென்ஷன் பண்ணணும். நியூ ரிஜிமா ஓல்ட் ரிஜிமான்றது நீங்கள் இங்கே தான் மென்ஷன் பண்ணோம். நியூ ரிஜிம் எடுக்க போகிறீங்கன்னா நீங்கள் டிஃபால்ட்டாக நியூ ரிஜிமி தான் செலக்ட் ஆகிருக்கும். ஓல்ட் ரிஜிமி எடுக்க போகிறீங்கன்னா நீங்கள் இங்கே வந்து எஸ் கொடுத்து நீங்கள் வந்து ஓல்ட் ரிஜிமேன்னு வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் வந்து நியூ ரிஜிமியை இந்த இடத்துல வந்து பண்ணிடுறேன். நியூ ரிஜிமியை நான் செலக்ட் பண்ணிட்டேன். நியூ ரிஜிமியை செலக்ட் பண்ணிட்ட பிறகு நெக்ஸ்ட் வந்து கீழே வந்து அடுத்த கொஸ்டின் வந்து ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸு. யூஸ்வலாக நம்ம இந்தியன் தான் கொடுப்போம். ஸோ ரெசிடென்ட்டுன்னு கொடுத்துக்கலாம் நம்ம. நீங்கள் வந்து அந்த கேலண்டர் இயரில் நீங்கள் என்ன ஸ்டேட்டஸில் இருக்கீங்கன்றதான் இதில் மென்ஷன் வந்து. இல்லை நான் வந்து அந்த கேலண்டர் இயரில் நான் ரெசிடென்ஷியல்னால் நீங்கள் நான் ரெசிடென்ஷியல் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ப்ரீவியஸ் இயரில் வந்து நீங்கள் எந்த கண்ட்ரியில் இருந்தீங்க நீங்கள் மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களோட எந்த கண்ட்ரியில் இருந்தீங்க அந்த கண்ட்ரியை மென்ஷன் பண்ணி உங்களோட ஐடென்டிஃபிகேஷன் நம்பரை கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் இதில் இருக்க டிஃப்ரென்ஸு. மற்றபடி எல்லாம் ஒன்று தான். ஸோ நான் இதை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். நான் வந்து இந்தியாவில் தான் இருந்திருக்கேன். ஸோ நான் ரெசிடென்ஷியல் செலக்ட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இந்தியாவில் வந்து நான் வந்து இந்த பர்டிகுலர் டே வந்து நான் இந்தியாவில் தான் இருந்திருக்கேன். அதாவது ரெசிடென்ட் தான், பட் வந்து ஃபாரினுக்கு எதனா ட்ராவல் பண்ணி மோர் தென் 182 டேஸ் வந்து நீங்கள் ஃபாரினில் இருந்தீங்கன்னா நீங்கள் அதை வந்து செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ நான் வந்து இந்தியாவில் தான் இருந்திருக்கேன் லாஸ்ட் இயர் ஃபுல்லாக. ஸோ நான் இதில் வந்து ஃபஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிறேன். இல்லை நீங்கள் எங்கன்னா ஃபாரின் எங்கன்னா போயிட்டு பிஸ்னஸ்ஸு பிஸ்னஸ் தான் நீங்கள் இதை பண்ண முடியாது ஷுவராக. அதே மாதிரி எதனா ஃபாரின் போயிட்டு ஒர்க் பண்ணிவிட்டு நீங்கள் வரீங்கன்னா அதை நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ணோன்னா நீங்கள் வந்து அந்த டேஸ்க்கு ஏற்ற மாதிரி கீழே இருக்க ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் இதில் வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கிறேன். நான் லாஸ்ட் இயர் ஃபுல்லாக இந்தியாவில் தான் இருந்திருக்கேன். நெக்ஸ்ட் வந்து do you want to claim, இதெல்லாம் வந்து டிஃபால்ட்டாக நீங்கள் நோன் கொடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து போர்ச்சுகீஸராக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து இதை கொடுத்துக்கலாம். ஆஸ் பர் இது வந்து நம்ம யாரும் மேக்ஸிமம் இருக்கிறதுக்கு இல்லை. இது மேபி கோவாவில் இருக்கவங்க யாருன்னா வந்து இதை ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் வந்து வெதர் யூஆர் FBI இல்லை, கண்டிப்பாக நான் நோ கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? எஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டீட்டெயிலாம் கேட்கும். ஸோ நோன் கொடுத்துக்கிறேன், ஏன்னா நான் FBI இல்லை. அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து வெதர் டைரக்டர் ஆஃப் கம்பெனி எனி ப்ரீவியஸ் இயர்
டேரக்டராக இருந்தீங்கன்னா எதனா ஒரு பிஸ்னஸ் பீப்புளாக இருந்தீங்கன்னா நீங்கள் இதை செலக்ட் பண்ணணும். பட் வந்து இல்லைனா நீங்கள் நோன் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து அன்லிஸ்டட் ஷேர் எதனா நீங்கள் லாஸ்ட் இயர் வந்து அக்குமுலேட் பண்ணி சேல் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் இதை செலக்ட் பண்ணணும். இல்லைனா நீங்கள் வந்து என்ன அன்லிஸ்டட் ஷேர் வந்து நீங்கள் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். அன்லிஸ்டட் ஷேர் லிஸ்டட் ஷேருன்றது லிஸ்டட் ஷேர்னால் ஒன்றும் இல்லை, நம்ம வந்து என்எஸ்சி பிஎஸ்சியில் வாங்க தான் வந்து லிஸ்டட் ஷேரு. அன்லிஸ்டட் ஷேருன்றது நம்ம அது ஆஃப்லைன் மார்க்கெட்டில் வாங்குறது. ஸோ நான் அந்த மாதிரி எதுவும் பண்ணலை. ஸோ வந்து இங்கே வந்து நான் நோ கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து உங்களோட பேங்க் டீட்டெயிலு நீங்கள் ஃபில்லிங் ஸ்டேட்டஸை ஒரு தடவை பார்த்துக்கோங்க. ஏன்னா இது நான் ஒரு தடவை ஸ்லோவாக கூட ஸ்க்ரோல் டவுன் பண்ணுறேன். இது வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. பிஃபோர் டியூ டேட்டாக இருந்தால், ஆஃப்டர் டியூ டேட்னா செகண்ட் ஆப்ஷனு. இது வந்து ஆப்ட் அவுட் வந்து நீங்கள் வந்து எந்த ரிஜிமி செலக்ட் பண்ணுறீங்கன்றது, ஓல்டு ரிஜிமியா நியூ ரிஜிமின்றது உங்களோட பெனிஃபிட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எதனா இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ரிஜிமியை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எதுவும் இன்வெஸ்ட் பண்ணலன்னா உங்களுக்கு டேக்ஸில் வந்து நியூ ரிஜிமி இஸ் த பெஸ்ட் ஆப்ஷன். எதனா நீங்கள் இன்சூரன்ஸ் எதனா பண்ணியிருக்கீங்க, மெடிக்கல் எக்ஸ்பென்சிவ் எதனா பண்ணியிருக்கீங்க, எஜுகேஷன் லோனுக்கு எதனா பே பண்ணியிருக்கீங்கன்னா நீங்கள் வந்து நியூ ரிஜிமி செலக்ட் பண்ணாத ஓல்டு ரிஜிமி செலக்ட் பண்ணுறது தான் உங்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ரெசிடென்ஷியல் இந்தியா தான், அதனால் ரெசிடென்ட்னு செலக்ட் பண்ணியிருக்கேன். அது அப்புறம் வந்து ப்ரீவியஸ் இயரில் வந்து எவ்வளோ டேஸ் வந்து இந்தியாவில் இருந்திருக்கேன்னு செலக்ட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் இதை நோ கொடுத்துருக்கேன். ஏன்னா போர்ச்சுகீஸ் நான் இல்லை, அதனால் செலக்ட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து எஃபிஐலாம் இல்லை கண்டிப்பாக. வெதர் ரிட்டன் பீயிங் ஃபைல் ரெஸ்பெக்டிவ் அசஸ் இதெல்லாம் வந்து நோ தான் கொடுக்கணும். வேறு எதுவும் சேஞ்ச் பண்ணாதீங்க. இல்லைனா உங்களுக்கு வந்து வேறு எதனா ஆப்ஷன் கேட்கும், நீங்கள் அதெல்லாம் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேங்க் டீட்டெயில் நீங்கள் ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அந்த பேங்க் டீட்டெயில் எது கொடுத்துருக்கீங்களோ அதுக்கு தான் உங்களோட ரீஃபண்ட் போகும். ஸோ வந்து அதை வந்து நீங்கள் கன்ஃபார்மாக அதை நீங்கள் இப்போ ஆக்டிவில் இருக்க பேங்க்கான்னு பார்த்து கொடுத்துக்கோங்க. இல்லை நீங்கள் சேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் கன்ஃபார்ம் கொடுத்துக்கோங்க. இப்போ நான் பண்ண போகிறது வந்து நியூ ரிஜிமி. நெக்ஸ்ட் வந்து பார்ட்டில் எண்ணில் வந்து ஓல்டு ரிஜிமி ஒரு தடவை பண்ணி காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட்டு இதை வந்து நம்ம முடிச்சிட்டோம். மாடிஃபை ஃப்ரீக்வென்சி தேவையில்லை. நெக்ஸ்ட் வந்து ஷெட்யூல்டு சேலரி. இப்போ என்னோடய சேலரியிலேருந்து வர இன்கம் வந்து நான் வந்து கணக்கு பார்க்கணும். கரெக்டாக என்னோடய ஆஃபீஸ் நேம்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுறது தான் ஃபஸ்ட் ஆப்ஷன். நீங்கள் வந்து இந்த பேஜுக்கு வந்தீங்கன்னா உங்களோட சேலரி வந்து ஷெட்யூல்டு சேலரியில் உங்கள் சேலரியை வந்து நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து எவ்வளோ சேலரி கொடுத்துருக்காங்க, அந்த சேலரி வந்து உங்களோட ஃபார்ம் 16 மேட்ச் ஆகுதா நீங்கள் வந்து இங்கே செக் பண்ணிக்கோங்க. அதுதான் இந்த பேஜ். கிராஸ் சேலரி நீங்கள் எதனா எக்ஸ்ட்ரா வந்து ஆட் பண்ணணும், உங்கள் எம்ப்ளாயரை நீங்கள் ஆட் பண்ணணும்னா ஆல்ரெடி இருக்க எம்ப்ளாயரை தாண்டி நீங்கள் வேறு எதனா ஒரு எம்ப்ளாயரை நீங்கள் ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஆடுன்னு கொடுத்து நீங்கள் வந்து அந்த எம்ப்ளாயரை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இந்த லாஸ்ட் இயரில் ஒரே கம்பெனியில் தான் இருந்திருக்கேன். அதே மாதிரி இதுவும் ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ வந்து இதை வந்து நான் எதுவும் பெருசாக இது சேஞ்சஸ் எதுவும் நான் பண்ண விரும்பலை. இதில் வந்து அலோன்சஸ் எக்ஸம்ப்டட் 10 years. இது வந்து உங்கள் சேலரியில் நீங்கள் எதனா பிரேக்கப் எதனா பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அதாவது நீங்கள் வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் நீங்கள் வந்து எதனா ட்ராவல் ரிலேட்டட் கேஷ் வந்து ரிசீவ் பண்ணணும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து டெத் கம் ரிட்டையர்மெண்ட் கிராஜுவிட்டி ரிசீவ்டு, எதனா இறந்து உங்களுக்கு அதனால் காசு வந்திருக்குன்னா நீங்கள் அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பென்ஷன்லேருந்து எதனா காசு வந்திருக்குன்னா நீங்கள் இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. லீவு எடுத்து அதை வந்து எங்கன்னா கிளைம் பண்ணி காசு வந்திருக்குன்னா நீங்கள் இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து ஹவுஸ் மீட் எக்ஸ்பெண்டிச்சர், உங்கள் ஹவுஸில் வந்து எதனா வந்து ஒர்க் பண்ணி அதன் மூலமாக உங்களுக்கு வேலைக்காரங்களுக்கு எதனா காசு கொடுத்துருக்கீங்கன்னா நீங்கள் வந்து இதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி இதை வந்து எடிட் பண்ணிக்கலாம். ஆட் மோர்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான இதை வந்துடும். நீங்கள் எதனா அதை வந்து ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரீஇன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் பண்ணுறதுக்கு அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுதான் இந்த ஆப்ஷனு. உங்களுக்கு இதில் எதனா சேஞ்சஸ் இருந்தால் நீங்கள் பண்ணுங்கள். இதில் வந்து இல்லைன்னா நீங்கள் வந்து இதெல்லாம் செலக்ட் எதுவும் இல்லைன்னா நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி டெலீட் பண்ணுறங்க. இப்போ நான் வந்து இதை கொடுக்க போகிறேன்னா வந்து நான் வந்து இது பண்ணியிருக்கேன். ட்ராவல் கன்செப்ஷன் அசிஸ்டன்ஸ் இஸ் ரிசீவ். அதாவது நீங்கள் எதனா ட்ராவல் பண்ணி எதனா வாங்கியிருக்கீங்கன்னா நீங்கள் எடிட் பண்ணணும், அதை ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, அஃபிஷியலி நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, எங்கே போயிருக்கீங்கன்றது மென்ஷன் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் வந்து எவ்வளோ பண்ணியிருக்கீங்க அந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணால் போதும். நான் இந்த மாதிரி எதுவும் ஆஃபீஸ்லேருந்து வாங்கலை. ஸோ நான் இதையும் வந்து டெலீட் பண்ணிடுறேன், எனக்கு இது தேவையில்லை. அப்புறம் வந்து
கிராஸ் இன்கம்ன்றது வந்து நீங்கள் வந்து உங்கள் கம்பெனியில் வாங்கின சேலரி, இதை நீங்கள் வந்து 1 or 2 எம்ப்ளாயர்கிட்டேருந்து வந்திருந்ததுன்னா நீங்கள் அதை வந்து உள்ளே போய் வெரிஃபை பண்ணிக்கோங்க. கரெக்டான எம்ப்ளாயர்கிட்டேருந்து கரெக்டான சேலரி தான் இல்லை ஆட் ஆகிருக்கான்ட்டு. இல்லைனா நீங்கள் எடிட் பண்ணி இதை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நான் ஒரு எம்ப்ளாயர்கிட்டேருந்து தான் காசு வாங்கியிருக்கேன். ஸோ எதுவும் கம்பெனி வந்து சேஞ்ச் ஆகிறதுனால இந்த இதை வந்து நான் வந்து எதுவும் சேஞ்சஸ் பண்ணலை. நெக்ஸ்ட் வந்து ஹவுஸ் ரெண்ட் அலவுன்ஸ் எக்ஸ்டெம்ப்டன்ட், இது கிளைம்டு ரிலீஃப் ஃப்ரம் டாக்ஸேஷன் 89/A. இது வந்து நீங்கள் எதனா ஃபாரின்லேருந்து ரிட்டையர்மெண்ட் ஆகி அது மூலமாக உங்களுக்கு எதனா பெனிஃபிட் வந்ததுன்னா நீங்கள் அதை மென்ஷன் பண்ணணும். ஸோ இதுதான். மற்றபடி நீங்கள் இதுதான் லாஸ்ட் இயர் வந்து டோட்டலாக வாங்கியிருக்கீங்கன்னா உங்கள் சேல்ரி வந்து நீங்கள் வந்து இதை கரெக்டாக இருக்கா நீங்கள் ஒரு தடவை மென்ஷன் பண்ணி கன்ஃபார்ம் கொடுத்துக்கோங்க. இப்போ இந்த 3வது ஆப்ஷன் வரும். 3வது ஆப்ஷன் வந்து உங்களுக்கு எதனா ரெண்ட்டு வந்து வந்திருக்குன்னா நீங்கள் வந்து இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஹவுஸ் ரிலேட்டட் ரெண்ட் எதனா வந்திருக்குன்னா நீங்கள் இந்த உங்களோட டீட்டெயில்ஸை வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. உங்களோட அட்ரஸ்ஸு, எந்த ப்ராப்பர்ட்டிலேருந்து உங்களுக்கு ரெண்டல் வந்திருக்குன்றதை நீங்கள் இங்கே ஃபில் பண்ணிக்கோங்க. அட்ரஸ் நீங்கள் போட்டுக்கோங்க. எக்ஸாம்பிள் 215 சென்னை, எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன். சென்னையிலேருந்து ஒரு இன்கம் வந்திருக்கு. சென்னையோட அட்ரஸை, வீட்டு அட்ரஸை நீங்கள் போட்டுக்கோங்க, சென்னைன்னு போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து தமிழ்நாட்டில் எங்கே இருக்குன்ட்டு தமிழ்நாடு தான். நெக்ஸ்ட் வந்து எந்த ஸ்டேட்டுன்றது நீங்கள் இங்கே வந்து தமிழ்நாடுன்னு கொடுத்துக்கோங்க. பின்கோடு கொடுத்துக்கோங்க, எந்த ஏரியாவில் இருக்குன்ட்டு. நான் சும்மா ஒரு ஏரியா கொடுக்குறேன். ப்ராப்பர்ட்டி வந்து உங்கள் பேரில் இருக்கா, யார் பேரில் இருக்குதுன்றது, செல்ஃபான்றது நீங்கள் வந்து அதுக்கேற்ற கோ ஓனர் யாருனா இருக்காங்களா இல்லையான்றது நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. யாருனா இருந்தாங்கன்னா எஸ் கொடுத்து இது பண்ணிக்கோங்க. க்ரோ ஓனர் இருந்தான்ட்டு, இல்லைனா நீங்கள் நோ கொடுத்துக்கோங்க. நோ கொடுத்தீங்கன்னா டைப் ஆஃப் ப்ராப்பர்ட்டி வந்து செல்ஃப் ஆக்குபைடாக நீங்களும் இருக்கீங்களா என்னன்ட்டு, நீங்கள் வந்து ஒன்லி வாடகை விட்ருக்கீங்களா என்னன்ட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஃபில் பண்ணி என்ன அமௌண்ட்டு எவ்வளோ ரிசீவ் பண்ணுறீங்கன்றதை நீங்கள் இங்கே பிரேக்கப்ஸாக போட்டுக்கோங்க. ஸோ நான் எதுவுமே இந்த மாதிரி ஓன் ஹவுஸ் எதுவும் ரெண்டல் பண்ணல. ஸோ வந்து நான் இது வந்து எனக்கு வந்து நான் இது பண்ணல. நெக்ஸ்ட் வந்து ஷெட்யூல்டு கேபிட்டல் கெயின். இது ரொம்ப இம்பார்ட்டண்டான டாப்பிக்கு. இதுக்காக தான் நம்ம ITR 2 இங்கே செலக்ட் பண்ணியிருக்கோம். மோஸ்ட் ஆஃப் த யூசர் வந்து இதுக்காக தான் இங்கே வந்திருப்பாங்க நம்புகிறேன். ஸோ வந்து இதோட மெயின் பர்பஸ் என்னென்னா, நீங்கள் வந்து 1 year பிஃபோர் வந்து இதுக்கு பிலோ இந்த ஷேரை வந்து நீங்கள் விற்றுருந்தீங்கன்னா நீங்கள் இங்கே வந்து இதை ஃபில் பண்ணணும். இது ரொம்ப டாப்பிக்கு. நீங்கள் ரொம்ப பொறுமையாக இதை பார்த்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. இதில் ரொம்ப கன்ஃபியூஷனாக தான் இருக்குது இந்த இயர் வந்து. ஏன்னா வந்து 23rd ஜூலைக்கு முன்னாடி நீங்கள் எதனா ஒன்று செல் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கு 15% டேக்ஸு. ஆஃப்டர் 23rd ஜூலைலேருந்து மார்ச் 31 வரைக்கும் நீங்கள் எதனா ஒரு ஷேரை வந்து செல் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கு வந்து 20% டேக்ஸு, ஷார்ட் டைம் கெயின். ஓகேங்களா? ஸோ இதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் உள்ளே போவோம். இதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து லேண்டு ரிலேட்டடு. நீங்கள் லேண்டு பில்டிங் எதனா வந்து நீங்கள் செல் பண்ணியிருக்கீங்கன்னா நீங்கள் இந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கான வேல்யூ வந்து நீங்கள் அங்கே ஆட் பண்ணிக்கோங்க. எந்த டேட்டில் பர்ச்சேஸ் பண்ணீங்கன்ட்டு, எந்த டேட்டில் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணது, எந்த டேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணது, வேல்யூ ஆஃப் கன்சிடர் ரிசீவ்டு, நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டை ரிசீவ் பண்ணீங்க, ஸ்டாம்ப் டியூட்டி எவ்வளோ பே பண்ணீங்க, ஸோ அதுக்கான காஸ்ட் ஆஃப் அக்யூசியேஷன் வித்தவுட் இண்டெக்ஸ், அதாவது நீங்கள் எவ்வளோ வந்து மொத்தமாக சேல் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் எவ்வளோக்கு வாங்கியிருக்கீங்க, ஸோ அதோட மொத்த டீட்டெயிலும் நீங்கள் இங்கே ஃபில் பண்ணோம். இதில் வந்து நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. இது வந்து லேண்ட் ரிலேட்டட் ஃபஸ்ட் ஆப்ஷனு. இதை நீங்கள் நமக்கு இல்லவே இல்லை இந்த ஆப்ஷனு. ஸோ வந்து நம்ம இதை வந்து ஃபில் பண்ண தேவையில்லை. ஸோ இதை வந்து பார்த்து ஃபில் பண்ணுங்கள். இதில் வந்து நிறைய ஆப்ஷன் இருக்குது. பார்ட் 1 வந்து ஷார்ட் டைமில் வந்து இது வந்து லேண்ட் ரிலேட்டடு. இதை போய் ஃபில் பண்ணுறாதீங்க மறந்தும் கூட. இது வந்து உள்ளே போனாலும் இந்த ஆப்ஷன் இருக்காது. ஆனால் நீங்கள் இங்கே போய் தேட்டு நான் வந்து சொன்னதுனால நீங்கள் தேடணும்னு சொல்லக்கூடாது. ரெண்டாவது வந்து தான் வந்து ஷேரை வந்து வாங்கி விற்றது வந்து 1 year பிலோ இருக்க ஷேரு. மியூச்சுவல் ஃபண்டுக்கும் சேம் ட்ரீட்மெண்ட் தான். ஸோ நோ டிஃப்ரென்ஸ் மியூச்சுவல் ஃபண்டுக்கும் சேம் தான். இது ரொம்ப ஈஸியான இது தான். நீங்கள் ரொம்ப இது பண்ண தேவையில்ல. நான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பு சொல்கிறேன், பார்த்து பண்ணிக்கோங்க. இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து இதில் வந்து உங்களுக்கு வந்து 2 ஆப்ஷன் இங்கே கொடுத்துருக்கோம். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதில் வந்து 2 ஆப்ஷன் இருக்கும். when transferred was before 23rd ஜூலை, 23rd ஜூலைக்கு முன்னாடி நீங்கள் பண்ணியிருக்கீங்கன்னா அதை வந்து தனியாக எடுத்துக்கோங்க. 23rd ஆஃப்டர் 23rd அப்படின்னா நீங்கள் இதை வந்து தனியாக எடுத்துக்கோங்க. ஸோ ரொம்ப ஈஸியான டாபிக் தான். நீங்கள் ரொம்ப கன்ஃபியூஷன் ஆக தேவையில்ல. ஸோ வந்து நான் என்னோடய எக்ஸாம்பிள் ஒன்றுத்தை வச்சு சொல்கிறேன்.
என்னோட இதை வச்சு என்னோட எக்ஸ்பெண்டிச்சர் வச்சு ஸோ அதை பார்த்து நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கு நீங்கள் ஒரு எக்ஸல் ஷீட் ஒன்று ஃபில் பண்ணணும். என்னோடய ட்ரைவ் லிங்க் நான் போடுறேன் எக்ஸல் ஷீட்டு, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி யாருக்குன்னா இதை வந்து எப்படி ஃபில்டர் அவுட் பண்ணுறதுன்னு தெரியலன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து கண்டிப்பாக வந்து அதுக்கான உங்களுக்கு அசிஸ்டன்ஸ் பண்ணுறேன். இது ரொம்ப ஈஸி தான். அதுக்கான வீடியோவும் நான் போட வந்து முயற்சிக்கிறேன். ஜீரோதா யூஸ் பண்ணுறேன். ஸோ வந்து ஜீரோதாவில் நான் வந்து ஸ்டேட்மெண்ட் எடுத்தது எந்த டேட்டில் என்ன பண்ணதுன்ட்டு லாஸ்ட் 1 இயரில். ஸோ வந்து இதை வந்து நான் 2ஆக பிரிச்சுட்டேன். டேட் வைஸ் வந்து இது பண்ணி ஃபில்டர் அவுட் பண்ணி நீங்கள் இங்கே வந்து டேட் வைஸ் வந்து ஃபில்டர் அவுட் பண்ணிக்கோங்க. எக்ஸிட் என்ட்ரி டேட்டில் வந்து நீங்கள் வந்து டேட் வைஸ் ஃபில்டர் பண்ணி நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டேட் வைஸ் நீங்கள் ஃபஸ்ட்டு இதை வந்து ஃபில்டர் பண்ணுறதை நான் இங்கேயே சொல்லிடுறேன். நீங்கள் யாருன்னா யூஸபிள்னு தான் நீங்கள் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து பீரியட் ஆஃப் ஹோல்டிங்கை வந்து நீங்கள் வந்து ஃபில்ட்ரு பண்ணி இந்த பேஜில் வந்து நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணணும் கரெக்டாக. இங்கே வச்சு இங்கே நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். நீங்கள் ஓப்பன் ஆச்சுன்னா நீங்கள் வந்து பீரியட் ஆஃப் ஹோல்டிங்கை வந்து நீங்கள் வந்து ஸ்மாலஸ்ட்டு டு லார்ஜஸ்ட்டு நீங்கள் கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஆர்டர் வைஸ் வந்து இது வந்துடும். இது ஓகேங்களா. இது வந்து எப்படி சொல்கிறதுனா டேட் வைஸ் வந்து இது கம்மியாகிடும். நெக்ஸ்ட்டு வந்து இங்கே எக்ஸிட் டேட்டு வந்து எக்ஸிட் டேட்டில் நீங்கள் வந்து இந்த மந்த்தை வந்து 4லேருந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் வந்து 4லேருந்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து 4, 5, 6, 7 6, 7 வந்து ஜூலை 23 அப்புறம் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ ஜூலை இது வரைக்கும் நான் விட்டுட்டு மற்றதெல்லாம் இதிலேருந்து ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ அப்படி ரிமூவ் பண்ணாலே ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து பிஃபோர் 23 ஜூலை வந்து உங்களுக்கு தனியாக செப்ரேட்டாக போயிடும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இது ஆல்ரெடி இது வந்து 23 ஜூலை வரைக்கும் ஃபில்டர் அவுட் பண்ணிவிட்டு அவங்கள வந்து நான் தனியாக பிரிச்சுட்டேன். இது வந்து 23 ஜூலை அன்டில் 23 ஜூலை வந்து நான் பிரிச்சுட்டு அதை வந்து தனியாக வந்து நான் பிரிச்சுட்டேன். ஓகேங்களா. ஸோ இது மூலமாக தான் நீங்கள் வந்து இது பண்ண முடியும். இது மறக்காமல் பண்ணுங்கள். நீங்கள் வந்து மொத்தமாக நீங்கள் ஃபைல் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான கெயின் தான் உங்களுக்கு தேவையில்லாத இங்கே பாதிக்கப்படும். ஸோ எக்ஸலில் நல்லா பண்ணுறவங்க இது மூலமாக நீங்கள் வந்து இதை இது பண்ணலாம். என்னை விட நல்லா எக்ஸல் பண்ணுறவங்க இருந்தீங்கன்னா நீங்கள் எப்படி ஃபில்டர் அவுட் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் வந்து 23 ஜூலைக்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் ஒரு இது, 23 ஜூலைக்கு அப்புறம் இருக்கிறதெல்லாம் ஒரு இது. நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணி இங்கே இது கொடுத்துக்கோங்க. நான் அதுக்கப்புறம் பிரித்து நான் இங்கே போட்டது தான் இந்த ஷீட்டு. இந்த ஷீட்டில் என்ன பண்ணியிருக்கேன்னா பிஃபோர் 23 ஜூலைக்கு நான் முன்னாடி பண்ணதெல்லாம் ஒரு இதுவாக போட்டு வச்சுக்கிறேன். 23 ஜூலை 2024 இதில் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ண வேல்யூ எவ்வளோக்கு சேல் பண்ணியிருக்கேன்ற வேல்யூ நான் தனியாக போட்டேன். ப்ராஃபிட் எவ்வளோ எடுத்துருக்கேன்ட்டு நீங்கள் இதை வந்து நீங்கள் இங்கே போட்டாலே இது வந்துடும் நீங்கள் மேக்ஸிமம் வந்து. ஸோ வந்து இது வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் 23 ஜூலைக்கு பிஃபோர் 23 ஜூலை நான் வந்து பர்ச்சேஸ் பண்ண வேல்யூ இது 23. இதுக்கப்புறம் ஸ்பீடாக போயிடலாம். இந்த ஆப்ஷனில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்க வேல்யூ வந்து நீங்கள் எவ்வளோக்கு செல் பண்ணீங்க, அதை வாங்கிட்ட பிறகு நீங்கள் டோட்டல் வேல்யூக்கு எவ்வளோக்கு சேல் பண்ணீங்கன்றது, ரெண்டாவது வந்து எவ்வளோ வேலைக்கு வந்து பை பண்ணீங்கன்றது தான் இதோட மீனிங்கு. ஸோ இது ரெண்டுமே அதுக்கேற்ற மாதிரி ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இருக்க வேல்யூ வந்து எவ்வளோக்கு, அதாவது நீங்கள் 1 லேக்கு வாங்கி 1,50,000 நீங்கள் செல் பண்ணிங்களா, மேலே வந்து 1,50,000 செல் போட்டுக்கோங்க. கீழே வந்து 1 லேக்குக்கு வாங்கணும்னு போட்டுக்கோங்க. ஸோ கீழே இருக்கிறது வந்து தான் பை வேல்யூ, மேலே இருக்கிறது செல் வேல்யூ. இதை வந்து எக்ஸ்பெண்டிச்சர் நீங்கள் வந்து எவ்வளோக்கு வந்து டிபி சார்ஜுன்னு இருக்கும். ஆக்சுவலி டிபி சார்ஜுன்னு நீங்கள் எடுத்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ டிபி சார்ஜை எடுத்து நீங்கள் அங்கே வந்து எவ்வளோக்கு இது பண்ணிங்கன்னு நீங்கள் போட்டுக்கலாம். இன்கேஸ் வந்து ஒரு செல்லுக்கு வந்து 15 ரூபான்னு போட்டு ஒரு 100 செல் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம் இங்கே வேல்யூ. ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் தான். ஸோ வந்து இங்கே வந்து அவர் வந்து 15 லேக் வந்து செல் பண்ணி 1,50,000 வந்து செல் பண்ணியிருக்காரு. வாங்கினது வந்து 1 லேக். ஓகேங்களா. 1 லேக் வாங்கியிருக்காரு, 1,50,000 செல் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி லாங் டைமில் வந்து 2 லேக் வந்து செல் பண்ணியிருக்காரு, 1 லேக்கு வந்து பை பண்ணியிருக்காரு. ஸோ அவரோட கேபிட்டல் கெயின் இங்கே 50,000 வந்து ஏர்ன் பண்ணியிருக்காரு, இங்கே வந்து 1 லேக் ஏர்ன் பண்ணியிருக்காரு. எக்ஸ்பெண்டிச்சர் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஒரு 1,500 வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ எக்ஸ்பெண்டிச்சர் வந்து உங்களுக்கு மைனஸ் ஆகிடும் நீங்கள் எவ்வளோ எக்ஸ்பெண்டிச்சர் செலவாச்சோ. அதே மாதிரி இங்கேயும் பார்த்தீங்கன்னா அவர் எவ்வளோ செலவு பண்ணியிருக்காருன்னா ஒரு 2,000 செலவு பண்ணியிருக்காரு. சும்மா அப்ராக்சிமேட்டாக தான் போடுறேன். ஸோ அந்த வேல்யூ வந்து கன்சிடர் ஆகிடும். ஸோ இது வந்து மறக்காமல் போட்டுக்கோங்க. மேலே இருக்குது ஃபஸ்ட்டு இருக்குது வந்து சொன்ன மாதிரி செல் பண்ண வேல்யூ, கீழே இருக்குது பை பண்ண வேல்யூ. இதுதான் இங்கே நீங்கள் போட போகிறீங்க. மேக்ஸிமம் இதை வந்து சேவ் கொடுத்துக்கோங்க.
இதுதான் நீங்கள் வந்து இதில் மேக்ஸிமம் போட வேண்டிய வேல்யூவாக இருக்கும். ஃபர்ஸ்ட் செகண்ட் ஆப்ஷனில் இது வந்து லாங் டைம் கேபிட்டல் கெயின், நாட் ஃபார் இது வந்து லேண்டு தான். இதுவும் வந்து லாங் டைம் கேபிட்டல் கெயின் ஃபார் லேண்ட். இது நீங்கள் எதனா பிரேக்கப் இங்கே ஆட் பண்ணுறதா தான் நீங்கள் இங்கே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இது தான். நெக்ஸ்ட் போயிடலாம். 112 இதுதான் வந்து லாங் டைம் கேபிட்டல் கெயின். இது ஆக்சுவலி இதில் வந்து ஷெட்யூல் 112 நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா இங்கே வந்து ஆடுன்னு இருக்கும். இந்த ஆடுன்ற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து உள்ளே வந்தீங்கன்னா இந்த ஷேரை வந்து எப்போ வாங்குனீங்கன்ட்டு, அதாவது இப்போ இவங்க என்ன வந்து மென்ஷன் பண்ணுறாங்கன்னா, ஒரு ஷேரை வந்து நீங்கள் வந்து பிஃபோர் 31st January 2018 இதுக்கு முன்னாடி வாங்கினீங்கன்னா அதை நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கணும். எங்கேயும் வந்து எப்போ வந்து அதை சேல் பண்ணீங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 23rd ஜூலைக்கு முன்னாடி ஒரு டேக்ஸ் கேல்குலேஷன் இது. ஸோ அதை வந்து செல் பண்ணிக்கோங்க. ஸோ எதுக்கு முன்னாடி அந்த ஷேரை வாங்கினீங்க, இல்லை நான் அதுக்கப்புறம் தான் ஷேர் வாங்கினேன் 1 year முன்னாடி தான் அதுக்கப்புறம் தான் வாங்கணும்னா நீங்கள் இங்கே வந்து இதை வந்து இப்படி மாற்றிக்கணும். ஓகேங்களா? அதை வந்து ஆட் பண்ணிவிட்டு இங்கேயும் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எவ்வளோக்கு வந்து செல் பண்ணீங்கன்ட்டு, ஆல்ரெடி லாங் டைமில் வந்து நான் வந்து ஒரு 3 lakh ஏர்ன் பண்ணியிருக்கேன். 3 lakh ஏர்ன் பண்ணியிருக்கேன்னா நீங்கள் அதை இங்கே போட்டுக்கலாம். 3 lakhன்றதை இங்கே போட்டுக்கலாம். எவ்வளோக்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணீங்க, நான் வந்து 1 lakh பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். 1 lakh பர்ச்சேஸ் பண்ணி 3 lakh இது பண்ணால் நீங்கள் இங்கே போட்டுக்கலாம். இங்கே எக்ஸ்பெண்டிச்சர் வந்து எவ்வளோ செலவாச்சுன்னா ஒரு 2000 செலவாச்சு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இங்கே வந்து உங்களுக்கு வந்து ஆட் ஆகிடும். ஸோ இதுதான் ரொம்ப ஈஸியாக. சேவ்னு கொடுத்துக்கோங்க. சேவ்னு கொடுத்தா போதும். அடுத்து வந்து வேறு எதுனா நீங்கள் பிரேக்கப் ஆட் பண்ணணும்னா அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். இதில் பிஃபோர் 31st January, ஆஃப்டர் 31st January அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து டேக்ஸ் கெயின் கிடைக்கும். ஸோ வந்து நீங்கள் அவ்வளோதான். இதில் வேறு என்ன ஆட் பண்ணிக்கோங்க. இதுதான் மேக்ஸிமம் இதில். நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் வர டாபிக் தான் வந்து ஷெட்யூல் விடிஏ. ஷெட்யூல் விடிஏ தான் வந்து ஆக்சுவலாக வந்து கிரிப்டோ, யாரெல்லாம் கிரிப்டோ ரிலேட்டட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதை ஃபைல் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். சேம் தான். எப்போ வந்து இதை வந்து பை பண்ணீங்கன்றதும் எப்போ வந்து இதை வந்து செல் பண்ணீங்கன்றதும் இங்கே கேட்பாங்க. நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் வந்து 2024 ஒரு டேட்டை போட்டுக்கிறேன். ஒரு நவம்பரில் வாங்கியிருக்கேன். அதே வந்து 2025 ஜனவரியில் சேல் பண்ணியிருக்கேன், பிப்ரவரியில் சேல் பண்ணியிருக்கேன், ஜனவரியில் சேல் பண்ணியிருக்கேன்னா நீங்கள் அந்த டேட்டை சேல் பண்ணிக்கலாம். சேம் தான். எவ்வளோ காஸ்ட்டுக்கு வந்து செல் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ காசுக்கு வந்து பை பண்ணியிருக்கீங்க. ஸோ இதுதான் இதோட வேல்யூ. ஒரு 1 lakh வந்து நான் செல் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து ஒரு 50,000 வந்து பை பண்ணுதுன்னா நீங்கள் அதை அப்படி மென்ஷன் பண்ணிக்கிங்க. ஸோ உங்களுக்கு வந்து அது வந்து ஆட் ஆகிடும். இது வந்து 30% வந்து டேக்ஸபிள். ஸோ நீங்கள் எவ்வளோ 100 ரூபா ஏர்ன் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கு 30% வந்து டேக்ஸு. இதுதான் இதோட டிஃபால்ட். இதை பண்ணிட்டு இதை கண்டினியூ கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் டாபிக் வந்து ஷெட்யூல் அதர் சோர்ஸ். இதுதான் வந்து ரொம்ப மெயினான டாப்பிக்கு. நீங்கள் வந்து என்ன ரிலேட்டடான இன்கம்லாம் உங்களுக்கு வந்திருக்கு, டிவிடெண்ட் ஃபிக்ஸடில் என்னெல்லாம் இன்கம் வந்திருக்கு, இதெல்லாம் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு டாப்பிக்கை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். டிவிடெண்டில் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கீங்க, பேங்க்லேருந்து எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதிலலாம் வந்து உங்களுக்கு இதை இங்கே ஆட் ஆகி வரும். நீங்கள் இன்கேஸ் வந்து ஃபஸ்ட்டு 2வது டாப்பிக்கில் ரெண்டில் எதுனா ஆட் பண்ணியிருக்கீங்கன்னா உங்களுக்கு இது வந்து இங்கே ஆட் ஆகி வரும். ஸோ அதெல்லாம் நீங்கள் இங்கே பார்த்துக்கலாம். ஸோ அதுதான் இதோட மெயின் டாப்பிக்கு. நெக்ஸ்ட் வந்து இதில் வந்து 2வது ஆப்ஷன் வந்து கேமிங். நீங்கள் ஆன்லைனில் எதனா கேம் விளையாடி எதனா ஏர்ன் பண்ணியிருந்தீங்கன்னா ஸோ அது வந்து இங்கே வந்து நீங்கள் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஆல்ரெடி ஆட் ஆகிருந்ததுன்னா நீங்கள் அதை வந்து வெரிஃபை பண்ணி உங்களுக்கு வந்து கரெக்டாக ஆட் ஆகிருக்கா நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. அதுதான் இங்கே நம்ம ஆட் பண்ண போகிறது. இதுதான் மேக்ஸிமம் இது. ஸோ இதுதான் இதோட மெயின். இது நீங்கள் எதனா அது ரிலேட்டடாக ஆட் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து அதை வந்து இங்கே வந்து கணக்கு பார்த்துக்கோங்க. கேமிங் ரிலேட்டட் ஆன்லைன் கேமில் எதனா ஆட் பண்ணியிருந்தா உங்களுக்கு வந்து இது இங்கே ஆட் ஆகும். நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்கம் ஃப்ரம் ஆக்டிவிட்டி ஓனிங் மெயின்டைனிங் ரேசோஸ் ஹார்சஸ். இது வந்து நீங்கள் எதனா குதிரை எதனா மெயின்டைன் பண்ணி அதில் ஏர்ன் பண்ணியிருந்தீங்கன்னா அதை வந்து நீங்கள் இங்கே ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் அவ்வளோதான். இந்த டாபிக் வந்து மேக்ஸிமம் வந்து இது ரிலேட்டட் தான். மேக்ஸிமம் வந்து நம்ம ஃபுல்லாக கவர் பண்ணிட்டோம். இதில் இதான் நீங்கள் மேக்ஸிமம் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை தாண்டி இது எதுவும் இல்லை. இதில் இதை தாண்டி வேறு எதுனா ஃபில் பண்ணுற மாதிரி எதுவும் இல்லை. நீங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மீதியெல்லாம் நீங்கள் வந்து கன்ஃபார்ம் கொடுக்குற மாதிரி தான். ஆல்ரெடி டிஸ்கஷன் பண்ண மாதிரி இப்போ நம்ம நியூ ரிஜிமி தான் பார்த்துனுக்குறோம். நியூ ரிஜிமின்றனால நீங்கள் ஏடிசி இதெல்லாம் வந்து உங்களுக்கு காட்டாது. ஸோ நீங்கள் வந்து ஓல்டு ரிஜிமி செலக்ட் பண்ணால் தான் இதை காட்டும். மீதியெல்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணி வெறும் கன்ஃபார்ம் மட்டும் தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். நீங்கள் ஆல்ரெடி ஆட் பண்ணதெல்லாம் இங்கே வந்து
ஷோ ஆகும். நீங்கள் அதை வந்து கரெக்ஷன் பார்த்துக்கலாம். நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஷார்ட் டைம் கெயின், லாங் டைம் கெயின் எதனா ஆட் பண்ணியிருந்தீங்கன்னா அதெல்லாம் வந்து இங்கே வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணிக்கலாம். அதுதான் மீதெல்லாம் ஜஸ்ட்டு கன்ஃபார்ம் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் கன்ஃபார்ம் கொடுத்தா போதும். இதுதான் இதோட இது. உங்களுக்கு வந்து ப்ரொவைட் கன்ஃபர்மேஷன் கேட்டாலும் நீங்கள் போய்ட்டு கன்ஃபர்மேஷன் கொடுத்துருங்க கீழே. அப்போ தான் நம்மளால் இது வந்து க்ளோஸ் பண்ண முடியும். இல்லைனா லாஸ்ட்டில் உங்களுக்கு வந்து எரர் அடிக்கும். ஸோ எல்லாம் வந்து கன்ஃபார்ம் கொடுத்துட்டிங்களா நீங்கள் பார்த்துக்கணும். இந்த டிக் வந்து வரணும், இல்லைனா வந்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணணும் தான் அர்த்தம். ஸோ மேக்ஸிமம் வந்து நீங்கள் எல்லாத்தையும் கன்ஃபார்ம் கொடுத்துக்கோங்க. இதெல்லாம் மேக்ஸிமம் கன்ஃபார்ம் கொடுத்தாலே இந்த ஒர்க் வந்து உங்களுக்கு ஓவர். நீங்கள் ஜஸ்ட் இதுக்கப்புறம் வந்து நியூ ரிஜிமெண்ட்னால நீங்கள் எதுவும் கொடுக்குற மாதிரி இருக்காது. ஜஸ்ட் வந்து வெரிஃபை பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ எல்லாமே நீங்கள் வந்து பார்த்துட்டு ஒரு தடவை வெரிஃபை பண்ணிக்கோங்க. டேக்ஸ் எங்கெல்லாம், சேலரி எங்கெல்லாம் ஆட் ஆகிருக்கு, எவ்வளோ ஆட் ஆகிருக்கு, இந்த டீட்டெயிலாம் நீங்கள் பார்த்து கரெக்டாக கொடுத்துக்கோங்க. இதில் நான் பேசிக்காக எதுவும் செக் பண்ணல, ஏன்னா நான் வந்து நானே என்ட்ரு பண்ண ஒரு வேல்யூ தான் மேக்ஸிமம். ஸோ அதனால் எல்லாத்தையும் வந்து ஜஸ்ட் நான் ஒரு கன்ஃபார்ம் தான் கொடுத்துக்கிறேன். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து உங்களுக்கு நியூ ரிஜிமி இல்லாமல் ஓல்டு ரிஜிமி செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். நான் இந்த டாப்பிக்கை முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து ஓல்டு ரிஜிமி இதிலே கவர் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ இதை நீங்கள் பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் இது முடிஞ்சிடும். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இதெல்லாமே நீங்கள் வந்து ஓகே தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். நீங்கள் எதுவுமே சேஞ்சஸ் பண்ணுற மாதிரி இருக்காது. லாஸ்ட்டில் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா இந்த பார்ட் வரும். இந்த பார்ட்டில் வந்து நீங்கள் பண்ண மொத்தமும் ஒரு எலாபரேட் ஆகி வந்திருக்கும். டேக்ஸ் நீங்கள் வந்து எவ்வளோ பே பண்ணணும் எல்லா டீட்டெயிலுமே இருக்கும். ஸோ வந்து நீங்கள் வந்து இதை கரெக்டாக நீங்கள் எவ்வளோன்னு கணக்கு பார்த்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து பே பண்ணணும். உங்களுக்கு இது வரைக்கும் எவ்வளோ டேக்ஸ் பே பண்ணியிருக்கீங்க, ரிமைனிங் வந்து நீங்கள் வந்து எவ்வளோ பே பண்ணணும், இந்த டீட்டெயிலாம் இங்கே இருக்கும். ஸோ வந்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். பே நவுன்னு கொடுத்து நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ வந்து இதிலே வந்து இதுதான் அது மேக்ஸிமம், வேறு எதுவுமே இல்லை. நியூ ரிஜிமிக்கு நான் இப்போ வந்து ஓல்டு ரிஜிமி இதிலே கண்டினியூ பண்ணுறேன். ஸோ நான் இதை வந்து கன்ஃபார்ம் பண்ணல, ஏன்னா இதெல்லாம் நான் கொடுத்த வேல்யூ தான் எல்லாமே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பேக் போகிறேன். நல்லா பார்த்துக்கோங்க. ஓல்டு ரிஜிமி பண்ணிடுறேன், உடனே ரொம்ப டைம் எடுத்துக்கல. நெக்ஸ்ட் வந்து இதில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து ஃபினான்ஷியல் செலக்ட் பண்ணிக்கோங்க, கண்டினியூ கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு போகலாம். ஸ்டார்ட் நியூ ஃபைலிங். கண்டினியூ. ITR 2. Proceed with ITR 2. Banner ITR 2. Let's get started. First option இதெல்லாம் ஆல்ரெடி டிஸ்கஷன் பண்ணது. ப்ரீவியஸ் இது பார்த்தீங்கன்னா ப்ரீஃபாக கொடுத்துருப்பேன். கண்டினியூ. நீங்கள் இதில் வந்து என்னென்னலாம் பண்ண போகிறீங்க. ஷெடியூல் 1 டைம் ஷார்ட் டைம் கெயின், லாங் டைம் கெயின். நெக்ஸ்ட் வந்து கிரிப்டோ, அதர் சோர்ஸ் இன்கம் இருக்குது, அதையும் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் அது. டிடக்ஷன் எதிர்பார்க்குறீங்கன்னா என்னெல்லாம், ATG டொனேஷன் எதனா நான் பண்ணியிருக்கேன்னா ATG, ஸ்பெசிஃபிக் ரிசர்ச்சுக்கு எதனா ஃபண்ட் பண்ணியிருக்கேன்னா ATGGA, ATD, இதெல்லாம் நம்ம ப்ரீஃபாக ஒன்று ஒன்று உள்ளே பார்ப்போம். நீங்கள் இதில் எதனா பண்ணியிருந்தீங்கன்னா இதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இதுதான் மெயினாக. இன்சூரன்ஸு நம்ம பண்ணியிருக்க PF இதெல்லாம் இங்கே தான் வரும். இதை மெயினாக செலக்ட் பண்ணிக்கோங்க. எஜுகேஷன் யாருன்னா ஃபீ பே பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட இன்ட்ரெஸ்ட் வந்து நீங்கள் இங்கே கழிச்சிக்கலாம். ஸோ மறக்காமல் 80E வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓம் ப்ராப்பர்ட்டிலேருந்து எதனா உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் போயிட்டு இருந்தால் நீங்கள் 80E செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன்ட்ரெஸ்ட் எதனா பே பண்ணிங்கன்னா இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இது ரெண்டுமே ஒன்று தான். லோனு இன்ட்ரெஸ்ட் எதனா பே பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து இங்கே செலக்ட் பண்ணிக்கோங்க. எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் நீங்கள் எதனா யூஸ் பண்ணி அதுக்கு வந்து உங்களுக்கு கெயின் வேணும்னா நீங்கள் வந்து இதை சூஸ் பண்ணிக்கோங்க. டிடக்ஷனில் மெயினாக எல்லாத்தையும் சூஸ் பண்ணிக்கோங்க, எதுவும் மிஸ் பண்ணுறாதீங்க. இதெல்லாம் வெரிஃபை பண்ணுறது டேக்ஸ்ன்றது, அதர்ன்றது பே பண்ணுறது தான் ஜஸ்ட் கன்ஃபர்மேஷன். டிடக்ஷன்ற டாப்பிக்கை பார்த்துக்கலாம். ஆல்ரெடி நான் இன்கம்ன்ற டாப்பிக்கே உங்களுக்கு நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். டவுட் இருந்தால் சொல்லுங்கள், தனியாக ஒரு வீடியோ கூட அதை பற்றி நான் செப்பரேட்டாக போடுறேன். ஸோ டிடக்ஷனை பற்றி பார்க்கலாம், ஏன்னா ஓல்டு ரிஜிமிக்கு மெயினாக டிடக்ஷன் தான் முக்கியம். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி கண்டினியூ கொடுத்துக்கோங்க.
நியூ ரிஜிமியில் இருக்கும். ஓல்ட் ரிஜிமி மாற்றணும்னா என்ன பண்ணணும்னா ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் போங்க, ஃபில்லிங் ஸ்டேட்டஸ் போங்க. இதில் வந்து நியூ ரிஜிமி செலக்ட் பண்ணியிருந்தோம், இதை வந்து ஓல்ட் ரிஜிமியாக மாற்றிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த ஆப்ஷன்லாம் வரும். நான் இப்போ இந்த ஆப்ஷன் நான் இது பண்ணல, ஜஸ்ட் இங்கே பாருங்கள், இதெல்லாம் ஐடியில் இருக்கும். ஓல்ட் ரிஜிமியில் வந்தால் இன்கேஸ் நீங்கள் தப்பாக ஐடியில் இருந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா ஜென்ரல் இன்ஃபர்மேஷனில் வந்து ஃபில்லிங் ஸ்டேட்டஸில் போய் ஓல்ட் ரிஜிமியை செலக்ட் பண்ணி நீங்கள் கன்ஃபார்ம் கொடுக்கணும். எல்லாம் நீங்கள் வந்து திருப்பி ஒரு வாட்டி கன்ஃபார்ம் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆல்ரெடி நம்ம பார்த்து தான், ஜஸ்ட் ஒரு கன்ஃபர்மேஷன் நீங்கள் கேட்பாங்க. அப்போ தான் நம்மளால் வந்து அதை வந்து செலக்ட் பண்ணி கரெக்டாக பண்ண முடியும். ஸோ இதை பண்ணால் தான் உங்களுக்கு இந்த ஆப்ஷன் எல்லாமே ஓப்பன் ஆகும். அன்லெஸ் அது உங்களுக்கு ஓப்பன் ஆகாது. ஸோ இதை குத்துட்ட பிறகு நீங்கள் ஆல்ரெடி நம்ம டிஸ்கஷன் பண்ண மாதிரி இது எல்லாமே சேம் தான். ஓல்ட் ரிஜிமிக்காக தனியாக எதுவுமே இல்லை, நீங்கள் எதுவுமே பயப்பட தேவையில்லை. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம டிடக்ஷன்லேருந்து பார்த்தா மட்டும் போதும். ஓகேங்களா? இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து டொனேஷன் பெய்டு. நீங்கள் டொனேஷன் எதனா பே பண்ணியிருக்கீங்க, அந்த என்டிட்டியோட டீட்டெயில்ஸை நீங்கள் இங்கே ஃபில் பண்ணணும். எவ்வளோ டொனேஷன் பே பண்ணியிருக்கீங்க, யாருக்கு பே பண்ணியிருக்கீங்க, ஆட் டீட்டெயில் கொடுத்து நீங்கள் வந்து யாருக்கு பே பண்ணியிருக்கீங்க, அவங்களோட பேன் கார்டு நம்பரு, அவங்களோட நேமு, அட்ரஸ்ஸு, இது எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். கேஷில் கொடுத்தீங்களா, என்ன மோடில் கொடுத்தீங்க, எதில் கொடுத்தீங்க, எவ்வளோ கொடுத்தீங்க, எல்லாமே நீங்கள் இங்கே ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் இந்த ஃபஸ்ட் ஆப்ஷனு. ஸோ 100% உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதை வந்து இங்கே பண்ணிக்கலாம். 50% வேணும்னா இங்கே பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து அதுக்கேற்ற உங்களோட நீங்கள் டொனேட் பண்ணவங்க வந்து அந்த ஸ்லாபில் இருக்கணும், அதை நீங்கள் அவங்ககிட்ட செக் பண்ணிக்கோங்க. இல்லை இதை பற்றி டீட்டெயிலாக இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். இதை கொஞ்சம் ஸ்பீடாக க்ளோஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து டொனேஷன் முடிஞ்சிட்ட பிறகு நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், சயின்டிஃபிக் ரிசர்ச்சு சேம் தான். இது எல்லாமே உங்களுக்கு வந்து சிமிலர் தான், உங்களுக்கு எதுவுமே டிஃப்ரெண்ட் இருக்காது. எந்த ரிசர்ச்சுக்காக பே பண்ணீங்க, யாருக்கு எந்த காலேஜுக்கு பே பண்ணீங்க, இது எல்லாமே சேம் தான், சிமிலரான டீட்டெயில் தான். நீங்கள் பே பண்ண டீட்டெயில் உங்கள்கிட்ட ப்ராப்பராக இருந்ததுன்னா நீங்கள் இது ஈஸியாக ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ எதனா பே பண்ணியிருந்தீங்கன்னா அதை மிஸ் பண்ணாமல் எடுத்து வைங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் இங்கே வந்து கன்சிடர் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே கன்ஃபார்ம் கொடுத்துக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு சேவ் ஆகும். இல்லைனா எதுவுமே உங்களுக்கு சேவ் ஆகுது. நீங்கள் ஆட் பண்ணாலே நீங்கள் கன்ஃபார்ம் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். மிஸ் பண்ணாமல் கன்ஃபார்ம் கொடுங்க, இல்லைனா லாஸ்ட்டில் உங்களுக்கு தான் எரர் வந்து த்ரோ. ஓகே, நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மெயினாக பார்க்க போது டிசபிலிட்டி. டிசபிலிட்டி எதனா இருந்ததுன்னா செல்ஃப் டிசபிலிட்டி. ஸோ வந்து நீங்கள் அதை வந்து இங்கே வந்து ஃபைல் பண்ணி என்ன கைண்ட் ஆஃப் டிசபிலிட்டின்னு போட்டு நீங்கள் அதுக்கு வந்து ஒரு கிளைம் பண்ணலாம். ஸோ எல்லாமே ப்ரூஃபு, நம்பர்ஸ் இருக்கணும், உங்களோட பாலிசி உங்களோட எல்லாமே ப்ரூஃப்ஸு ப்ளஸ் வந்து உங்களுக்கான சர்டிஃபைட் நம்பர் இருக்கணும். அப்போ தான் உங்களால் இதெல்லாம் கிளைம் பண்ண முடியும். ஸோ ப்ராப்பராக இதை கிளைம் பண்ணுங்கள். உங்களுக்கான டீட்டெயில்ஸ் மட்டும் கரெக்டாக இருந்ததுன்னா டோன்ட் மிஸ்யூஸ் பண்ணுறாதீங்க. உங்களுக்கான ரீஃபண்டு வர்றது வந்து உங்களுக்கே தேவையில்லாமல் இதாகும். இதுதான் மெயினாக எல்லோரும் பார்க்குறது. 80cc இன்சூரன்ஸ் ரிலேட்டடாக நீங்கள் எதனா பண்ணியிருக்கீங்கன்னா நீங்கள் அதை போட்டுக்கோங்க. ஜஸ்ட் நான் ஒரு 20,000 போட்டிருக்கேன் இன்கேஸ் அப்படின்னா, எந்த இன்சூரன்ஸு, HDFCயா, பாலிசி நம்பர் 1111 இந்த மாதிரி எதனா ஒன்றுனா நீங்கள் ஆட் பண்ணினே போங்க. இன்சூரன்ஸ் பாலிசி அதில் போட்டிருக்கேன், LICயில் போட்டிருக்கேன் ஒரு 2-3,000. ஸோ LIC பாலிசி இதெல்லாம் வெரிஃபை பண்ணுவாங்க, ப்ராப்பராக பண்ணிக்கோங்க. இது மாதிரி நீங்கள் வந்து எதெல்லாம் பண்ணியிருக்கீங்களோ இது எல்லாமே போட்டுக்கோங்க. பிஎஃப்ல எவ்வளோ பிடிச்சாங்க இதெல்லாம் கூட நீங்கள் இங்கே தான் போடணும். EPFO அந்த நம்பரு, பிஎஃப் நம்பரு, யூஏஎன் நம்பரு, அதெல்லாம் நீங்கள் வந்து ப்ராப்பராக இங்கே போட்டுக்கோங்க. இதுதான் இதோட வேலிடு. நீங்கள் இதை வந்து மிஸ் பண்ணிட்டீங்கன்னா இது வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஸோ இதை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. மெயின்லி வந்து 80cc வந்து நீங்கள் வந்து நல்லா வந்து 1,50,000 வரைக்கும் நீங்கள் கிளைம் பண்ணலாம். அன்டில் அது வரைக்கும் நீங்கள் எவ்வளோ பே பண்ணுறீங்களோ எல்லாமே உங்களுக்கு வந்து டேக்ஸ் எக்ஸம்ஷன் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இங்கே வந்து வேலிடாக அது வந்துடும். ஸோ டோன்ட் வரி, நீங்கள் ப்ராப்பராக ஆட் பண்ணிங்கன்னா இது கண்டிப்பாக இங்கே வந்துடும். ஸோ வந்து உங்களுக்கான டீட்டெயில்ஸ்லாம் வச்சு பண்ணுங்கள். எதனா
ஹையர் எஜுகேஷன் இன்ட்ரெஸ்ட் எதனா பே பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு இதான் ஆப்ஷனு. நீங்கள் வந்து எந்த பேங்க்லேருந்து எடுத்தீங்க, பேங்க் நேமு, இந்த டீட்டெயிலாம் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ ப்ராப்பரான டீட்டெயில் உங்கள் கையில் இருந்ததுன்னா கண்டிப்பாக இதை நீங்கள் ஈஸியாக ஃபில் பண்ணலாம். எல்லாம் பேசிக்கான கொஸ்டின்ஸ் தான். இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ பே பண்ணீங்க, டோட்டல் லோன் அமௌண்ட்டு, அவுட்ஸ்டாண்டிங் வந்து உங்களுக்கு எவ்வளோ இருந்தது இந்த ஃபினான்ஷியல் இயரில். ஸோ இதெல்லாம் நீங்கள் ப்ராப்பராக ஃபில் பண்ணிக்கோங்க. இதுதான் இதோட சம்மரி. எதனா டீட்டெயில் வேணும்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கமெண்ட்டில் பண்ணுங்கள். நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறது இல்லாமல் உங்களுக்கு இதுலேயும் டீட்டெயில்டாக போட்டு வைக்கிறேன். இதுதான் மேக்ஸிமம். இது நீங்கள் இதை தாண்டி எதுவும் பண்ணுற மாதிரி இருக்காது. ஸோ வந்து இதை நீங்கள் மேக்ஸிமம் இதுதான் இதோட, வேறு எதுவும் நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதை தாண்டி நீங்கள் வந்து வேறு எதனா எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் எதனா பே பண்ணியிருக்கீங்கன்னா உங்களுக்கு அதெல்லாம் கிளைம் ஆகும். ஸோ எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிளுக்கு இந்த ரெஸ்பெக்ட் டு 80 EEB இதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிளோட நம்பர்லாம் கேட்பாங்க. அதெல்லாம் நீங்கள் வச்சு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர்லாம் வச்சு நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து உங்களுக்கான ப்ராப்பரான டீட்டெயில்ஸ் கையில் இல்லாமல் ஃபில் பண்ண ஸ்டார்ட் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்கள் வந்து ஃபில் பண்ணி டீட்டெயில்னால் எல்லாமே கேட்பாங்க. நீங்கள் எது பண்ணாலும் மறக்காமல் கன்ஃபார்ம் கொடுங்க. கன்ஃபார்ம் கொடுக்கலனா இதில் வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜ் போகாது. நீங்கள் அப்புறம் வந்து எல்லாமே வெரிஃபை பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஒரு ஸ்டேட்டுக்கு மேலே. ஸோ எல்லாமே வெரிஃபை பண்ணி கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா இதுதான் இது. ஓல்டு ரிஜிமில் ரொம்ப சேஞ்சஸ்ன்னு ஒன்றுமே இல்லை. ஜஸ்ட்டு நம்ம ஆல்ரெடி டீட்டெயிலாக டிஸ்கஷன் பண்ண மாதிரி நீங்கள் ஷெடியூல் 112 லாங் டைம் கேபிட்டல் கெயின் எதனா ஒரு ஷேரை அக்குமுலேட் பண்ணி 360 days அபவ் வச்சுருந்தீங்கன்னா அங்கே போட்டுக்கோங்க. பிலோ 360னா கேப் சிஜியில் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இதுதான் இதில் இருக்க ஒரே இது. வேறு எதுவுமே டிஃப்ரென்ஸ் இல்லை. ஆனால் சொன்ன மாதிரி எல்லாமே பேசிக்ஸ் தான். ரெண்ட் அலோன்ஸுக்கு ஷெடியூல் சேலரி இதில் வந்து நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து ஆல்ரெடி உங்கள் கிராஸ் எவ்வளோ சேலரி வாங்கினீங்க, எவ்வளோ இது பண்ணீங்கன்ட்டு எதனா ஒரு பிரேக்கப் சரியில்லைன்னா நீங்கள் வந்து அங்கேயே ஆட் பண்ணி அதை வந்து நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து அங்கே வந்து உங்களோட பிரேக்கப்ஸை ப்ராப்பராக ஆட் பண்ணி உங்களோட பிரேக்கப்ஸை ப்ராப்பராக ஆட் பண்ணிக்கோங்க. எக்ஸிஸ்டிங்கில் எடிட் பண்ணி பேசிக் சேலரி மட்டும் போட்டிருந்தாங்கன்னா நீங்கள் ஆட் பண்ணி உங்களோட டிஎன்எஸ் அலோன்ஸ் எவ்வளோன்ட்டு நீங்கள் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து உங்களோட ஹவுஸ் ரெண்ட் அலோன்ஸ் எவ்வளோன்னு தனித்தனியாக எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி ஆட் பண்ணாதான் உங்களால் கீழே வந்து கிளைம் பண்ண முடியும். உங்கள் பே ஸ்லிப்பில் என்ன இருக்குது, தனித்தனியாக பிரேக்கப்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்து அதை வந்து நீங்கள் வந்து கீழே வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அதை ஆட் பண்ணாதான் உங்களால் கீழே வந்து செக்ஷன் 13A போயிட்டு எங்கே ஒர்க் பண்ணீங்க, எங்கே இருக்கிறீங்க, மெட்ரோவா எங்கே இருக்கிறீங்கன்னு பார்த்துட்டு ஆக்சுவல் ரெண்ட் பிளேடு மேலே நீங்கள் வந்து நம்ம வந்து கொடுக்கல, எவ்வளவு ரெண்ட்டு வந்து ஹவுஸ் ரெண்ட் அலோன்ஸில் நம்ம தரல. ஸோ வந்து இங்கே வந்து அது வந்து ஷோ பண்ணாது. ஏன்னா கம்பெனி வந்து உங்களுக்கு மொத்தமாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து அதில் வந்து எந்த எக்ஸம்ஷனும் கிடைக்காது. லாஸ்ட்டாக போயிட்டு பிரேக்கப்ஸை வந்து நீங்கள் ப்ராப்பராக ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களால் வந்து அதை வந்து கீழே வந்து உங்களுக்கு பெனிஃபிட்டாக அதை எடுக்க முடியும். எக்ஸிஸ்டிங் தான் எடிட் பண்ணி கீழே வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி உங்களுக்கு வந்து ஹவுஸ் ரெண்ட் அலோன்ஸ்னு ஒரு அமௌண்ட்டை போட்டுக்கோங்க. எவ்வளோ உங்களுக்கு ஹவுஸ் ரெண்ட் அலோன்ஸ் உங்கள் சேலரியில் இருக்கோ மொத்தமான பிரேக்கப்லேருந்து அதை வந்து சேவ் பண்ணிக்கோங்க. மொத்தமான பிரேக்கப்லேருந்து நீங்கள் போட்டால் தான் கீழே வந்து உங்களுக்கு வந்து காட்டும். ஸோ நீங்கள் ப்ராப்பராக அதை வந்து நீங்கள் போடணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து கீழே வந்து காட்டும். இல்லைனா உங்களுக்கு வந்து காட்டாது. இது வந்து தேவையில்லாத இருந்ததுன்னா நீங்கள் டெலிட் பண்ணுறங்க. ஏன்னா தேவையில்லாத கொஸ்டின்ஸ் நிறைய வரும் நீங்கள் ஒன்று ஆட் பண்ணாலே. ஸோ நீங்கள் எதை ஆட் பண்ணிடுறீங்களோ அதுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணால் போதும். பண்ணிவிட்டு அதை கன்ஃபார்ம் கொடுத்துக்கோங்க. இதில் வந்து ஹவுஸ் ரெண்ட் அலோன்ஸில் உங்களுக்கு வந்து அதை வந்து ஆட் ஆகியிருக்கும். நீங்கள் அப்போ வந்து அதை வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நீங்கள் எங்கே இருக்கிறீங்கன்னு இதை வந்து கன்ஃபார்ம் கொடுத்துக்கோங்க. ஒரு வாட்டி எவ்வளோ இங்கே ரெண்ட்டு பே பண்ணீங்க, ஹெச்ஆர்ஏ ரிசீவ்டு எவ்வளோ ரெண்ட் வந்து மந்த்லி பே பண்ணியிருக்கீங்க, 10,000 பே பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதுக்கேற்ற மாதிரி அது வந்து இங்கே வந்துடும். டீட்டெயில் ஆஃப் சேலரியில் எவ்வளோ வந்திருக்காது அது வந்து நீங்கள் உங்கள் ஃபார்ம் 16 பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் இருக்கும். அதை வச்சு நீங்கள் இங்கே ஃபில் பண்ணிக்கோங்க. அதை கம்பேர் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபார்ம் 16 பார்த்தே மேக்ஸிமம் ஃபில் பண்ணுங்கள். நீங்கள் வந்து மெட்ரோ சிட்டியில் இருந்தால் 50% கன்செப்ஷன் உங்கள் டோட்டல் ஹெச்ஆர்ஏல. நீங்கள் வந்து நான் மெட்ரோனா 40% கன்செப்ஷன் உங்கள் அட்ரஸ்லாம் இருக்கும். ஸோ வந்து நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி இதை வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் இதில் மேக்ஸிமம். இது வேறு எதுவுமே வந்து இதில் வந்து டீட்டெயில்டு இல்லை. நீங்கள் வந்து எனக்கு இன்கேஸ் ஆஃபீஸில் வந்து எனக்கு வந்து எனக்கு வந்து ஒரு 2 lakhs கொடுத்துருக்காங்க.
நீங்கள் வந்து மெட்ரோ சிட்டியில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து 1 லேக் வந்து எக்ஸம்ஷன் இருக்குது இதில். அவ்வளோதான். இதில் எதுவும் டிஃபிகல்ட்டிலாம் ஒன்றும் உங்களுக்கு இருக்காது. ஸோ மேக்ஸிமம் இதுதான். இதை நீங்கள் பண்ணிங்கன்னா கீழே வந்து கன்ஃபார்ம் கொடுத்தா போதும். ப்ரொசீட் டு வெரிஃபை, உங்களுக்கு எல்லாமே வெரிஃபை ஆகிடும். மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து இதில் வந்து இதை கொடுத்துக்கு முன்னாடி நீங்கள் பண்ண வேண்டியது ஒரு ஆப்ஷனு பார்க் டிடிஐ, ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. நீங்கள் எவ்வளோ டேக்ஸ் பே பண்ணணும், உங்களோட டேக்ஸ் எவ்வளோ, ரிமைனிங் நீங்கள் எவ்வளோ பே பண்ணணும், இதெல்லாம் இங்கே தான் காட்டும். ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து இதை வந்து மாடிஃபை பண்ணி நீங்கள் எங்கெங்கெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்களோ இதெல்லாம் ப்ராப்பராக பார்த்து பண்ணிக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் வந்து உங்களோட கெயின் வந்து போயிடும். இதில் எதனா ஒரு டாபிக் உங்களுக்கு வந்து டீட்டெயில்டாக வேணும்னா நீங்கள் வந்து இது பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் அந்த டாபிக் மட்டும் டீட்டெயில்டாக வந்து இன்னொரு வாட்டி நான் எடுக்கிறேன் உங்களுக்காக. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், சப்போர்ட், கமெண்ட். உங்களுக்கு யாருன்னா டவுட்ஸ் இருந்தால் அதை நீங்கள் இந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருன்னா டவுட்ஸ் இருந்தால் இதை பண்ணுங்கள். இதை நீங்களே பண்ணலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒன்று தான். தேங்க்ஸ். இது ஒரு எஜுகேஷன் ரிலேட்டட் வீடியோ தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.